இப்போது உங்களுக்கு கெட்டது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரவுடிகள்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்களை கெட்டது செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்ககிட்டேருந்து எப்படி பாதுகாத்துப்பீங்க? அவங்ககிட்ட சண்டை போடுவீங்களா? அவங்ககிட்ட போய் பழகி பழகி பார்ப்பீங்களா? அவங்ககிட்ட பழகிட்டே அவங்ககிட்டேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துப்பீங்களா? முடியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? ரவுடிகள் இருக்காங்க, அவங்க கெட்ட வார்த்தை தான் போடுவாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியாது, அவங்க உங்களை அடிக்கக்கூட செய்வாங்க. அப்போ அவங்ககிட்டேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அவங்களால அழிவுகள் ஏற்படும். அப்படி இருக்கும்போது திருடர்கள் இருப்பாங்க, ரவுடிகள் இருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அவங்கள அவங்கள அழிக்கணும். நீங்கள் ஒரு தனி மனிதராக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள அழிக்கணும் அப்படின்னா உங்களால் முடியாது. அவங்ககிட்ட பழகிக்கிட்டே நான் என்ன பாதுகாத்துப்பேன், அதுவும் முடியாது. அப்போ அவங்ககிட்டேருந்து விலகிடணும். விலகி ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போங்க. கெட்ட விஷயங்கள்கிட்ட கெட்ட விஷயங்களோட நீங்கள் போராடி ஜெயிக்க முடியாது. கெட்ட விஷயங்களோட பழகிட்டும் அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியாது. அதனால் கெட்ட விஷயங்கள் ரொம்ப வலிமையானது. அது கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. அந்த தோல்வியை ஒத்துக்கோங்க. அந்த தோல்வியை ஒத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம போரிட்டோம். போர் எப்போ நிற்கிது அப்படின்னா நம்ம ஒத்துக்கிட்டோம். நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, ஒரு மரண பயம் இருக்குது, ஒரு அடிபட்டாலே ஒரு பயம் இருக்குது. அப்போ சண்டை போடும்போது அவமானமும் வரும். இந்த அவமானத்தை, அந்த வலியை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதை ஒத்துக்கிட்டதுனால தான் நம்ம இன்றைக்கி சண்டை போடாமல் இருக்கிறோம். நாம் ஏன் சண்டை போடாமல் இருக்கோம்? உண்மையிலே எனக்கு பயமாக இருக்குப்பா, வாழணுன்னு ஆசை இருக்குது. அப்புறம் சண்டை போடும்போது அவங்க அடிப்பாங்க, அடிக்கும்போது நமக்கு அவமானம் வரும், நான் தோற்றுருவேன், தோற்றுட்டா எனக்கு வெற்றி பெற்றால் எனக்கு சந்தோஷம் வரும், அதேபோல் தோற்றுட்டா எனக்கு அவமானம் வரும், என்னால் அவமானத்தை தாங்கிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி தோல்வியை ஒத்துக்கணும் மனிதர்கள். அப்போ தான் அதனால தான் இன்றைக்கி மனிதர்கள் உலகம் முழுக்க சண்டை போடாமல் இருக்காங்க. போரிடாமல் நிறைய நாடுகள் ஏன் போரிடாமல் இருக்காங்க? சண்டை போடாமல் கூட மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. காரணம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சண்டைனாலே பயப்படுறாங்க. அவமானம்னா எனக்கு ஒத்துக்காதுப்பா, சண்டைனாலே பயமாக இருக்குது, அடிப்பாங்க, சப்போஸ் செத்து போயிடுவோம், வாழணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் மனிதர்கள் தங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்கிட்டாங்க. யார் சண்டை போட்டுட்ருக்காங்க தெரியுமா? இன்னும் தனக்குள்ளே இருக்கிற பயத்தை ஒத்துக்காமல், தன் வீரன்னா என்னன்னு தெரியாமல், வாழணுங்கிற ஆசை தனக்கு எனக்கு கிடையாது, நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பை பேசுகிறாங்க பாருங்கள். தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. தனக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை பயம்தான் நமக்கு பாதுகாப்பு. ரோட்டில் ஏன் ஓரமாக போகிறோம்? நடுவில் போனால் எதாவது ஆக்சிடெண்ட் ஆகிரும். அப்போ அந்த பயம் இருக்குல்ல, வாழணுங்கிற ஆசை, இதெல்லாம் சேர்ந்து தான் என்னால் நடு ரோட்டில் பாதுகாப்பாக போக முடியாது. நான் ஒத்துக்கிறேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன். நான் ஓரமாக போனால் தான் நான் பாதுகாப்பாக வாழணுன்னா ஓரமாக தான் போகணும். அதுபோல் தான் ஒரு நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கணும். எந்த வகையில் அப்படின்னா, இந்த உணவுகள் இருக்குல்ல, நோய்களை தருகிற உணவுகள் இருக்குல்ல, இந்த உணவுகள்கிட்ட நீங்கள் உங்கள் தோல்வியை ஒத்துக்கோங்க. இதை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியாது. அது எது இந்த இருக்குல்ல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, இந்த உணவுகள்லாம் நோய்களை தரக்கூடியது. இந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டே உங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியாது. அதனால் இதை கூட நான் பழகுவேன், இதில் நான் கண்ட்ரோலாக இருப்பேன், சோறெல்லாம் நான் கண்ட்ரோலாக சாப்பிட்டுப்பேன். அதில் ஒரு கண்ட்ரோலுங்கிறதே உன்னால் எல்லாராலையும் அது இருக்கவே முடியாது. யாராவது 1-2 பேர் தான் கண்ட்ரோலாக அளவோடு சாப்பிடுவாங்க. அளவோடு சாப்பிட்டாலும் அது விஷம்தான். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டானே, அளவோடு சாப்பிட்டானே, அது விஷம்தான். அதனால் அதை சாப்பிட்டுக்கிட்டே நீ கண்ட்ரோலாக இருக்க முடியாது. ஒரு ரவுடிகளோட நீ பழகிக்கிட்டே உன்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது, ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியாது. நீ பாதுகாப்பாக இருக்கணும்னா ரவுடிகள்கிட்டருந்து விலகிடு. இதெல்லாம் ரவுடி உணவு. இது உணவு ரவுடிகள். எது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் உணவு ரவுடிகள், அழிக்கக்கூடிய உணவுகள். இது மனிதர்களை அழிக்கக்கூடிய உணவு. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற மாமிசம், மீன், முட்டை, இதெல்லாம் ரவுடி உணவுகள், உணவு ரவுடிகள். அப்போ ரவுடிகள்கிட்டருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா ரவுடிகள்கிட்ட பழகிட்டால் அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு கெட்ட வார்த்தை தான் தெரியும். அவன் டக்குன்னு கோவம் தான் அடிச்சு விடுவாங்க. அதனால் நீங்கள் ரவுடிகள்கிட்டருந்து உனக்கு பாதுகாப்புனா ரவுடிகள்கிட்டருந்து விலகி வந்துரு. அதுதான் ரவுடிகள்கிட்டருந்து பாதுகாப்பு. ரவுடிகளோட சண்டை போடவும் முடியாது நம்மளால். ரவுடிகளோட பழகி அதன் மூலம் அவங்ககிட்டருந்து நமக்கு பாதுகாப்பை நம்மளால் பெறவும் முடியாது. அதனால ரவுடிகள்கிட்டருந்து பாதுகாப்பு வேணும்னா அவங்ககிட்டருந்து விலகிடணும், தூரம் விலகிடணும். அவங்களாம் பார்க்கவே கூடாது, அவங்ககிட்ட பேசவே கூடாது. அதுபோல தான் உணவு ரவுடிகள். எது தெரியுமா? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் உணவு ரவுடிகள்.
ரவுடி உணவுகள், நம்மளை அழிக்கக்கூடியது. இதை சாப்பிட்டுக்கிட்டே நீ கண்ட்ரோலாக இருக்கவே முடியாது. இதை நீ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது இதோட சாப்பிட்டுக்கிட்டு இது கூட நான் கட்டுப்பாடாக இருப்பேன், இது கூட நான் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு நான் என்ன கண்ட்ரோலாக பார்த்துப்பேன், நோய் வராமல் பார்த்துப்பேன் அப்படின்னா அது முடியாது. அதனால் இதை நீ இதை விட்டு விலகி வந்துடு. நீ அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்ச உணவு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இதெல்லாம் ரவுடி உணவுகள், வன்முறை உணவுகள். இது வன்முறை உணர்ச்சி தரக்கூடிய உணவுகள். இதை ஏன் சாப்பிட்டாங்க தெரியுமா? வன்முறை உணர்ச்சி நமக்கு வேணும் அப்படிங்கிறக்கா. மனிதர்கள் மென்மையானவர்கள். அப்போ மனிதர்களுக்கு வன்முறை உணர்ச்சி தேவை. எதனாலன்னா ஆடம்பரமாக வாழ வேண்டும், பெரிய வீடுகளை கட்டணும், சாலைகளை போடணும், விமானத்தில் பறக்கணும். இதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அப்புறம் சண்டை போடணும், அதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமையை தருவதற்காகத்தான், வலிமை தருகிற ஒரு ஊக்க மருந்து தான் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த உணவுகள் எல்லாமே ஊக்க மருந்து. வன்முறை உணர்ச்சியை தரக்கூடியது, உணர்ச்சிகளை வன்மையாக மாற்றக்கூடிய ஊக்க மருந்து இது. அந்த ஊக்க மருந்து இருந்தால் தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும், பல பேரை அடிமைப்படுத்த முடியும், போரிட முடியும், சண்டை போட முடியும், கெட்ட வார்த்தை போட முடியும். கெட்ட வார்த்தை போட்டினாலும் அதை யாராவது ஒன்று கெட்ட வார்த்தை போட்டு திட்டினா அதை ஏற்றுக்க முடியும் உன்னால். வன்முறையை ஏற்றுக்கொள்வதற்காகவும் வன்முறையோடு பழகுவதற்காகவும் அந்த வன்முறை உணர்ச்சியை தருகிற ஒரு உணவு தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் மாமிசம், மீன், முட்டை. அதனால் இந்த உணவை சாப்பிட்டா அவனுக்கு வன்முறை உணர்ச்சி வரும், வன்முறைக்குள்ளே போயிடுவேன். வன்முறை அது ஆபத்தானது, அழிவை தரக்கூடியது வன்முறைங்கிறது. அதனால் அந்த இதெல்லாம் ரவுடி உணவுகள். இது ரவுடிகளோட நீ பழகிக்கிட்டு உன்னை பாதுகாத்துக்க முடியாது. ரவுடிகளோட உன்னால் சண்டை போடவும் முடியாது, அவங்கக்கிட்ட பழகவும் முடியாது. அவங்கக்கிட்ட பாதுகாப்புன்னா அவங்கள விட்டு வெளியில் வந்துடு. அதுபோல் நம்மை அழிக்கக்கூடிய உணவுகள், நோய்களை தந்து நம்மை அழிக்கக்கூடிய உணவுகள் இருக்குல்ல, அது இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. இந்த உணவுகளோட இந்த உணவுகளை உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் போராட முடியாது. இந்த உணவுகளை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, இப்போ உங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி கண்ட்ரோலாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போ உங்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது. அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சாப்பிட தான் செய்வீங்க. அப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் தேவை. தனிமை என்பது உங்களுக்கு தேவை. உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு தனிமை என்பது தேவை. அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது, சாப்பிடத்தான் செய்வீங்க. சாப்பிட்டா என்னாகும்? உங்களுக்கு நோய் வரும். அப்போ அதுலேருந்து நீ எப்படி பாதுகாத்துக்கணுன்னா, நீங்கள் இருக்கிற வீட்டில் இந்த சமையல் உணவுகள், இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகள், மாமிசம், இதெல்லாம் இல்லாமல் இருப்பதை பார்த்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். இல்லாமல் முடியவே முடியாது. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் அப்படின்னா மோசமான உணவுகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அதை தினமும் பார்க்கக்கூடாது, அதன் வாசனையை நுகரக்கூடாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை சாப்பிட்றாங்களா அவங்ககிட்ட பழகவே கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சா தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இல்லைன்னா நோய் சாகத்தான் முடியும். அதனால் இதெல்லாம் ரவுடி உணவுகள், நம்ம அழிக்கக்கூடிய உணவுகள், உணவு ரவுடிகள். அதனால் ரவுடிகளோட பழகிக்கிட்டே அவங்ககிட்டேருந்து நம்மளால் பாதுகாக்க முடியாது. பழகுனா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பேச தான் செய்வாங்க. அவங்களுக்கு கெட்ட வார்த்தை தான் தெரியும், அவங்க மற்றவங்களை அவமானப்படுத்த தான் செய்வாங்க, அடிக்க தான் செய்வாங்க. அதனால் ரவுடிகளோட பழகிட்டு நம்மளால் பாதுகாப்பாக வாழ முடியாது. அதனால் ரவுடிகளோட நம்ம சண்டை போடவும் முடியாது. உங்கள் வீட்டில் நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதை சாப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டும் இருக்க முடியாது. ஏன் இதெல்லாம் சாப்பிட்றீங்க, எனக்கு அதை பார்த்தா சாப்பிடும் போல் தோணுது. அப்புறம் அவங்க அடிக்கடி வேறு அதை சாப்பிடுன்னு வேறு நம்மளை வற்புறுத்துவாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நான் தான் எது சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல, ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட போய் சண்டையும் போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா விலகிடணும். நாம் இந்த உணவுகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த உணவுகளை சாப்பிடுகிறவர்களிடமிருந்து கூட கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பழகணும், அவங்களோட போய் வாழணும். கருத்து ஒற்றுமை என்பது தேவை. உணவில் கருத்து உடன்பாடு தேவை. ஒத்த கருத்து உடையவர்கள் சேர்ந்து வாழ, உணவு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒத்த கருத்துடையவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அப்போ தான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே இந்த உணவுகளை எல்லாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டே இந்த உணவுகளை சாப்பிடுகிறவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டே உங்களால் இதை சாப்பிடாமல் இருக்க முடியாது.
அவங்ககிட்ட சண்டை போடவும் முடியாது. அதனால் இவங்ககிட்டருந்து விலகிடு, ரவுடிகள்கிட்டருந்து நம்ம விலகிடணும், விலகி தனியாக இருக்கணும். நம்ம கருத்துக்கு தகுந்தாற் போல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட போய் வாழணும், அவங்களோட வாழணும். அந்த மாதிரி ஒத்த கருத்துடையவர்கள் ஒரு வீட்டில் இருந்தால் தான் அந்த உணவு கட்டுப்பாட்டை உங்களால் கடைபிடிக்க முடியும். இப்போ டீ, காஃபி, வெள்ளைச்சீனியெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அந்த கருத்து இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து இல்லை, நீங்கள் மட்டும் வெள்ளைச்சீனி எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப போராட்டமாக இருக்கும். டீ, காஃபி, வெள்ளைச்சீனி கலந்த டீ, காஃபி குடிக்கக்கூடாது, பேக்கரி உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் கட்டுப்பாடாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு அது பெரிய போராட்டம், உங்களுக்கே பலவீனமாகி நீங்களும் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அதெல்லாம் மிக வலிமையானது. நம்மளை பலவீனப்படுத்துகிற, நமக்கு நோயை தருகிற அந்த உணவுகள்லாம் ரொம்ப வலிமையானது. அது கூட நம்மளால் போராடி ஜெயிக்க முடியாது. அதனால் அதிலேருந்து விலகி வந்துடணும். நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கணும். என்னால் முடியாதுப்பா, அது பக்கத்தில் இருந்தால் நான் சாப்பிட்ருவேன், அதனால் அதுலேருந்து நான் விலகியே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்கணும். அந்த ஒரு பலவீனம், மோசமான விஷயங்கள்லேருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் உண்மையான பாதுகாப்பு. அதனால் நம்ம அதுதான் நம்மளுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பாதுகாத்து